ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். நியர் வேலட்டில் இருக்கிற எல்லா மிஷின்ஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல USDT டெபாசிட் பண்ணணும், நியர் டெபாசிட் பண்ணணுன்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் எங்கே பை பண்ணலாம், எப்படி பை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஒருவேளை நியர் வேலெட்டில் நீங்கள் மைன் பண்ணலை, ஹாட் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னா, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஏர்ட்ராப் லிங்க்குன்ட்டு. நீங்கள் ஏர்ட்ராப் லிங்க்கு டெலிகிராம் சேனல்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப், ஒரு செம்மையான ப்ராஃபிட் இதிலேருந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். 100% ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப் தான். சரி, ஓகே, இதை எப்படி நம்ம பை பண்ணுறது அப்படின்றத இந்த உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே எப்போவுமே வந்து கோவாக்கா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் COVACA.xyz அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன் COVACA.xyz. அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு வெப்சைட் வரும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறையா காயின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எந்த காயின் வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். USDT கமிங் சோன் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்கே வந்து USDT வந்து எனபிள் ஆகிரும். சரி, ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ஹாட் ஏர்ட்ராப் அப்படின்னு இருக்குது. இந்த ஹாட் மைனிங்கோட ஏர்ட்ராப் சம்மந்தமான இதை வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஹாட் ஏர்ட்ராப் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல சூஸ் பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து நியர் வந்து தேவைப்படும். 0.5 நியர் வந்து டெபாசிட் பண்ணுறது ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து $192 ப்ரைஸ். இதில் போட்டிருக்க ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸு எல்லாத்தையும் சேர்த்து தான் இதில் வந்து மொத்தமாக என்ட்ரு பண்ணியிருக்கு. பட் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே நீங்கள் வாங்கவும் முடியாது, சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட்லையும் ரொம்ப சிம்பிளான ஃபீஸ்லேயும் வந்து கிடைக்குது. அப்படின்றப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து பெட்டராக தெரியும். சரி, ஓகே, அதுக்கப்புறம் USDT அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு 0.02 USDT உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதோட மொத்த ரேட் வந்து $119. இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் அந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கரெக்டாக வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து போட்டுருங்க. அப்புறம் இந்த இடத்துல நியர் வேலட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கு பாருங்களேன். இப்போ gamingworlds.tg அப்படின்ற ஒரு அட்ரஸ் வந்து ஷோ ஆகுது. இதே மாதிரி உங்களோட நியர் வேலட்டில் ஃப்ரண்ட்டில் மேலே டாப்பில் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. அந்த .tg அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து அந்த யூசர் நேம் மாதிரி தான் இருக்கும், டெலிகிராம் யூசர் நேம், அதை இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து போட வேண்டியதாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பரை போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தடுக்குள்ள வந்து நீங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு QR கோடு வந்து வரும். இந்த QR கோடில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இங்கே சூஸ் பண்ணீங்களோ, அதாவது USDT வந்து $119 இல்லையா, அந்த $119 இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ எதுலையோ ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா இந்த இடத்துல UPI ஐடி இருக்குது. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஜிபேவோ ஃபோன்பேவோ அதில் வந்து சென்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், UPI டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதாவது UTR இதோட ஷார்ட் ஃபார்மு. இதை நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா வந்து ஃபோன்பேயில் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோன்பேயில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க, இது மூணில் ஏதாவது ஒன்று போடணும். நீங்கள் ஒன்று டிரான்சாக்ஷன் ஐடி, இல்லைனா UTR, இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் பிளேஸ்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத மேனுவலாக செக் பண்ணிவிட்டு வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து வந்துடும். பட் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு டைம் வந்து எப்போவுமே கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி வந்து அந்த மாதிரி வந்து டைமு. இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து இருக்கும். இந்த ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். பை.